பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 14வது நாள் போரினிலே ஜெயத்ரதனை நிச்சயமாக நான் கொள்வேன், இல்லை என்றால் தீயை வளர்த்து என் உயிரை மாய்த்து கொள்வேன், மற்றும் இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் பிறந்து எவ்வளவு பாபங்கள் இருக்கிறதோ அத்தனை பாபமும் எனக்கு வந்து சேரட்டும் என்கின்ற சபதத்தை எடுத்தான் அர்ஜுனன். அந்த 14வது நாள் யுத்தத்தில் பார்த்தோம்னா 3 விதமான வியூகங்களை மந்திரத்தால் ஏற்படுத்தி இருந்தார் துரோணாச்சாரியார். சக்கர வியூகம், சூச்சி வியூகம், பத்ம வியூகம் என்று. அதனுடைய கடைசி பகுதியில் ஜெயத்ரதன் நின்று கொண்டிருந்தான். அன்றைய தினம் அர்ஜுனனுடைய மற்றும் பீமசேனனுடைய பராக்கிரமம் மிகுந்து இருந்தது. இன்னும் சொல்லப்போனா பீமசேனனுக்கும் கர்ணனுக்கும் நடந்த யுத்தத்தில் 21 முறை கர்ணனுடைய அந்த ரதத்தை சுக்குநூறாக்கினான். 2 சக்கரத்திற்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு ஓ என்று அழும் நிலை கர்ணனுக்கு ஏற்பட்டது. இப்போ நேரம் கடந்து கொண்டே இருந்தபடியால் நியாயமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக முடியாது என்று பகவான் கிருஷ்ணன் ஒரு யோசனை கூற, சிறிது நேரத்தில் இருள்வது போல் தோன்றும், அப்போ அனைவரும் கொண்டாடுவர் அன்றைய தினத்தை, அதுதான் சமயம் என்று ஜெயத்ரதனை நீ வீழ்த்த வேண்டும் அர்ஜுனா என்று பகவான் கிருஷ்ணன் கூற, அர்ஜுனன் அதை சரி என்றார். உடனே இருள் சூழ அனைவரும் கொண்டாடி கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே பாருங்க, பாசுபதாஸ்திரத்தை விட்டு ஜெயத்ரதனுடைய தலையானது நிலத்தில் படாதபடி எப்படி செண்டு ஆடிக்கொண்டே செல்லுமோ அதே போல அவனுடைய தலையானது அவனுடைய தந்தையின் தொடையில் விழுவது போல் செய்தார். இப்போ ஜெயத்ரதனை கொல்ல வேண்டும் என்கின்ற பிரதிஜை நடந்தேறியது. இதற்கு என்னதான் அர்ஜுனன் யுத்தம் பாணம் விட்டாலும் அந்த தலையானது நிலத்தில் படக்கூடாது என்பது அறிந்தவன் பகவான் கிருஷ்ணன். அந்த இருள்வது போல அந்த தோற்றத்தை ஏற்படுத்தியவன் கிருஷ்ணன். பாண்டவர்களுக்கு எல்லா நேரத்திலும் சகாயமாக இருந்து கொண்டு எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி அவர்களை வீழ்த்தலாம் என்பதனுடைய சூத்திரதாரியாக செயல்பட்டவன் யார் என்றால் பகவான் கிருஷ்ணனே. இப்போ துரியோதனனுக்கு மிகப்பெரிய கலக்கம். ஜெயத்ரதனை கொன்றுவிட்டார்கள். உடனே துரோணாச்சாரியாரிடம் சென்று வாய்க்கு வந்தபடி அவர்களை இகழ்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் பாண்டவர்களின் பக்ஷபாதி, அவர்கள் மேல் உள்ள இருக்கின்ற அந்த பாசத்தினால் அவர்களை உள்ளே விட்டு கொண்டு இருக்கிறீர்கள், இல்லை என்றால் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குமா? பாண்டவர்களையெல்லாம் முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த வேட்கை என்னுடைய மனதில் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் எனக்கு சகாயம் என்று சொல்லிக்கொள்ள ஒருவருமே இல்லையே என்று துரோணாச்சாரியரிடம் புலம்ப துரோணாச்சாரியார் கூறினார், வேண்டுமென்றே மனதை காயப்படுத்தும்படி நீ நிறைய வார்த்தைகளை புண்படுத்தும்படி பேசிக்கொண்டிருக்கிறாய். ஏன் என்ன சொல்லிட்டு இருக்கியே? நீ இல்லையா? நீ போராட வேண்டியதானே அர்ஜுனனை எதிர்த்து? ஏன் அன்றைய தினம் திட்டம் தீட்டும் போது உன்னுடன் இருந்தவர்களை எல்லாம் மறந்தாய்? அந்த பகடை உருட்டும் பொழுது உன்னுடன் இருந்து அந்த சூழ்ச்சிக்கு வித்திட்டவன் சகுனி. அந்த சகுனியை எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அந்த விஷயத்தை நீ செய்தே ஆக வேண்டும் என்று அதனை ஊக்குவித்தவன் கர்ணன். அவனை நீ சந்திக்கவே இல்லை. எது ஒன்றானாலும் என்னிடமே வந்து மனதை காயப்படுத்தும்படி பேசிக்கொண்டிருக்கிறாயே, இதுதான் உன்னுடைய நியாயமா? இப்பவும் சொல்கிறேன், பாண்டவர்களை நேருக்கு நேராக எதிர்த்து நின்று கொள்வதற்கு இந்த உலகத்தில் இன்னொரு பிறக்கவே இல்லை துரியோதனா. அவர்களுடைய பராக்கிரமம் என்ன என்பதனை நீ கண்ணால் பார்த்து கூட இன்னும் அதை நம்ப மறுக்கிறாய். இது அனைத்திற்கும் காரணம் நீ. உன்னுடைய ஆசை அல்ல, பேராசை.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரது செல்வமும் எனக்கே வேண்டும் என்கின்ற ஆசை இன்றைய வம்சத்தினுடைய வேரை அழித்து கொண்டிருப்பது என்பதை மறவாதே. காலையில் நான் கட்டிய கவச்சத்தை இன்று வரை நான் பிரிக்கவில்லை, இனிமேலும் பிரிக்கப் போவதில்லை. நான் சிபிரவுக்கு வரப்போவதில்லை. இந்த யுத்தத்தை நான் தொடரப்போகிறேன். இப்போ மாலை நேரமாகி இரவு நேரம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் துரோணாச்சாரியார் இன்று இரவு முழுதும் நான் யுத்தம் செய்து கொண்டே இருப்பேன் என்ற சூளுரையை எடுத்தார். அது மட்டுமல்ல, கர்ணன் கிட்ட வந்து துரியோதனன் புலம்பனா. உடனே கர்ணன் சொன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாதே துரியோதனா, நான் இருக்கிறேன். என்னிடம் பரசுராமர் கொடுத்த ரதம் இருக்கிறது, சக்தி ஆயம் இருக்கிறது, நிச்சயமாக அர்ஜுனனை நான் வீழ்த்துவேன், அது இதுன்னு சொல்லிட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தன்னுடைய பராக்கிரமத்தை பேச்சிலே காண்பித்துக் கொண்டிருந்தான். உடனே அருகில் கிருபாச்சாரியார் இருந்தார். பரவாயில்லை, பேச்சிலே இந்த போரிலே வெல்பவன் கர்ணா நீ மட்டும்தான். ஆனால் ஒரு போர் என்று வந்துவிட்டால் உன்னுடைய வீரம் எங்கு செல்கிறது என்றுதான் தெரியவில்லை. எத்தனை முறை பாண்டவர்களை எதிர்த்த போது ஓடி வந்தவன் தானே நீ, அப்பொழுது எங்கு போயிற்று இந்த பேச்சினுடைய வீரம் எல்லாம்? பேச்சு பாருங்க, உன்னுடைய பேச்சை இன்று வரை துரியோதனன் நம்பிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவனை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்க போகிறார்கள்? முன்ன பீஷ்மாச்சாரியார் இந்த மாதிரி கர்ணன் பேசும் போதெல்லாம் அவனை தடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது கிருபாச்சாரியார் பாருங்க, உண்மையை சொல்கிறார். வெறும் பேச்சில் மட்டுமே உன்னுடைய வீரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்ணா, செயலில் கொஞ்சமாவது காட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணனுக்கு கோபம் வந்து விட்டது. நாங்கள் ராஜர்கள் அப்படித்தான் பேசுவோம். துரியோதனன் மனக்கவலையோடு இருக்கும் பொழுது அவனுக்கு தைரியத்தை வரப்புல வைப்பதற்காக 1000 ஆறுதல்கள் சொல்லும்படி நாங்கள் அப்படித்தான் பேசுவோம். இப்போ உங்களால் கேட்க முடிந்தால் கேளுங்கள். இப்ப நடக்கிறது எல்லாம் என்னால் நடக்கிறதா? இது தெய்வத்தினுடைய இச்சை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன, முடிந்தால் கேளுங்கள், இல்லையினால் உங்களுடைய காதுகளை மூடி செல்ல வேண்டியதுதானே. பின் ஏன் இருக்கிற வீரர்களுடைய உற்சாகத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பாருங்க, மேலே நீங்க பேசிக்கொண்டு இருந்தீர்களானால் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றான், உன் நாக்கை நான் அறுத்து விடுவேன் என்று கிருபாச்சாரியாரை பார்த்து கர்ணன் பேசினான். இப்போ கர்ணா, இவ்வளவு கோபம் வருகிறதே உனக்கு? உன் கண்முன்னே இத்தனை கௌரவர்கள் இருந்த போது இந்த வீரம், இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கு போனது? அப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நன்றாக புரிந்து கொள் கர்ணா, தர்மத்தில் இருக்கும் எவரையும் நிச்சயமாக உன்னால் விழ முடியாது. நான் கொள்வேன். நீங்கள் பாண்டவர்கள் பக்கம் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், கௌரவம் பக்கம் இருப்பதாக தோற்றுவித்தாலும் நீங்கள் அவர்கள் மேல் உள்ள கருணையை இன்னும் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி கிருபாச்சாரியாருக்கும் கர்ணனுக்கும் வாக்குயுத்தம். இதை பார்த்து கொண்டிருந்த அஸ்வத்தாமன் ஓடி வந்தான். யாருடைய நாக்கை யார் அறுப்பது? இப்போ கர்ணனுக்கும் அஸ்வத்தானமுக்கு சண்டை. வயதில் மூத்தவராக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை துரோணாச்சாரியாரை, கிருபாச்சாரியாரை இப்படித்தான் இகழ்ந்து பேசுவதா? இதை யாரிடமிருந்து நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் கர்ணா? இது அஸ்வத்தாமன். இப்போ அஸ்வத்தாமனுக்கும் கர்ணனுக்கும் ரொம்ப சண்டை. இப்போ நேர வந்தா, இது என்னடா வம்பா இருக்கு? ஒரு பக்கம் பாண்டவர்கள் நம்ம சைன்யத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவர் எனக்கு துணை நின்று நம்மளுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பார்கள் என்றால் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து ஒரு பக்கம் கர்ணனையும் இன்னொரு பக்கம் அஸ்வத்தாமனையும் சமாதானம் செய்து, நான் கர்ணனுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்வத்தாமா, நீ உன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கும் நேரம் வந்து விட்டது, நீயாவது எனக்காக போர் செய் என்று துரியோதனன் கேட்டுக்கொண்டான். பாருங்க, அந்த ராத்திரியில் யுத்தம் பிராரம்பமானது. ஒரு பக்கம் கர்ணன் என்ன செய்தான்? அர்ஜுனன் எங்கு இருக்கேனோ அவனுடைய இடத்தை தேடி அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் சரியான யுத்தம். ஏன்னா 2 பேர் மனசுக்குள்ளேயும் யுத்தம் என்பதை விட நான் கர்ணனை முடித்தே தீருவேன், அதே போல அர்ஜுனனை நான் கொன்றே தீருவேன் என்கின்ற அந்த தீயானது இருவருடைய மனத்துக்குள்ளும் எரிந்து கொண்டு இருக்கிறது.
அப்போ அந்த பானம் விடும் பொழுது அவங்களுடைய முழு பலத்தையும் காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படின்னா, அர்ஜுனன் ஒரு பானம் விடுவது கர்ணனை பானம் முழுவதும் மூடிக்கொண்டது. கர்ணன் எங்கு இருக்கிறான் என்று கூட தெரிய முடியாதபடி. அதே போல கர்ணனும் அர்ஜுனன் மேல் பானம் விடுவது. இப்படி போய்கொண்டே இருக்கும்போது கர்ணனுடைய தனுசனை பார்த்து ஒரு பானத்தை அர்ஜுனன் விட அந்த தனுசு 2 துண்டானது. அது மட்டுமல்ல, ஒரு ஈட்டியை அர்ஜுனன் விட கர்ணன் எந்த ரதத்தில் அமர்ந்திருந்தானோ அந்த குதிரை நாசமானது. சாரதியை கொன்றான் அர்ஜுன். பாருங்க, உடனே அர்ஜுனன் குடுகுடு என்று தன்னுடைய ரதத்தில் இருந்து இறங்கி கிருபாச்சாரியாரின் ரதமேறி ஓடினான் கர்ணன். இப்போ எல்லாரும் அர்ஜுனனுடைய பராக்கிரமத்திற்கு நேருக்கு நேர் நின்று போர் முடியாதபடி கௌரவ சைன்யங்கள் ஓடத் தொடங்கின. துரியோதனன் இதை பார்த்து கோபம் ரொம்ப அதிகமானது. ஒரு அர்ஜுனன் என்கின்ற ஒருவனை பார்த்து சைன்யங்கள் அனைத்தும் இப்படி எதிர் நிற்க முடியாமல் ஓடி செல்கின்றனவே, இதைவிட வெட்க கேடான விஷயம் வேறு என்ன? வேறு யாரும் வர வேண்டாம், நான் ஒருவனாக நான் அர்ஜுனனை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, யாரும் இல்லை, எனக்கு சகாயம் அப்படின்னு சொல்வதற்கு யாரும் இல்லை. இத்தனை பேர் இருந்தும் வேறு யாரும் பாண்டவர்கள் பக்கம்தான் அவர்கள் போர் புரிகிறார்களே விட என்னுடைய பக்கத்தில் உண்மையாக இருந்து போர் புரிபவர்கள் யாரும் இல்லை, நானே அர்ஜுனனுடன் போர் புரிகிறேன் என்று துரியோதனன் கிளம்பினார். உடனே கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமனை அழைத்து, அப்பா இது எப்படி அப்படின்னா, இந்த விட்டில் பூச்சி அந்த விளக்கை தேடி தானாக போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் இல்லையா, அதை போல தன்னுடைய சாவை தேடி துரியோதனன் தானாக போய் கொண்டிருக்கிறான், அதற்கு இடம் கொடுக்காதே என்று கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமரிடம் சொல்ல பாருங்க. ஏன்னா அவன் கோபத்தை வெல்ல தெரியாதவன். அந்த கோபம் ஏற்கனவே அவனுக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு கொஞ்சமும் இல்லை துரியோதனனுக்கு. அப்போ கோபத்தில் செய்யக்கூடிய எந்த முடிவும் சரியான முடிவாக இருக்காது. அப்போ என்ன, இப்ப அஸ்வத்தாமன் தடுத்து நிறுத்தினான். துரோணாச்சாரியார் பாருங்க, ஒரு பக்கம் அவர் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டு அவர் வாயிலில் நின்று போர் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ துரியோதனன் அஸ்வத்தாமனை பார்த்து சொன்னான், அஸ்வத்தாமா, என்னுடைய அதிர்ஷ்டம் சரியில்லை, எல்லாருமே பாண்டவர் பக்கம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்ய? நீயாவது என் பக்கம் இரு அஸ்வத்தாமா. அது மட்டுமல்ல, அந்த பாண்டவர்களையும் பாஞ்சாலர்களையும் நீ இன்று கொன்று தீர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்க, அனைவருடைய யுத்தமும் எப்படி இருக்குன்னா, பாண்டவர்களுக்கு பிரியமான யுத்தத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என் பக்கம் என்கின்ற போர்வையில் பாண்டவர்கள் பக்கம் அவர்கள் நிற்கிறார்கள். பாருங்க, அப்போ அஸ்வத்தாமன் சொன்னா, துரியோதனா, முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்காது. பாண்டவர்களை நம்முடைய சைன்யங்கள் எவ்வளவு பேர் எதிர்த்து நின்றாலும் வெல்ல முடியாது என்பது உண்மை. அதை நீ இன்னும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறாய். பாண்டவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பாதுகாவலனாக, அரணாக, தலைவனாக, குருவாக பகவான் கிருஷ்ணன் இருக்கும் வரை பாண்டவர்களை ஒரு காலும் வெல்ல முடியாது. ஏன்னா உனக்கு துராசை உள்ளவன் நீ. இந்த உலகத்தில் எத்தனை செல்வங்கள் வந்தபோதும் திருப்தி என்கின்ற வார்த்தை நிச்சயமாக உன்னிடம் வந்ததே இல்லை. உன்னுடைய பேச்சு மோசம் செய்வதான பேச்சாகவே இருக்கிறது. பாருங்க, உனக்கு எப்படி அப்படின்னா, எல்லார் மேலும் சந்தேகம். உண்மையாக கௌரவர் பக்கம் நின்று காலை முதல் மாலை வரை பானத்தை தன்னுடைய உடம்பில் வாங்கி கொண்டு உண்மையாக போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய துரோணாச்சாரியரையும் நீ விட்டு வைக்கவில்லை. அவருடைய மனதை காயப்படும்படி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய தந்தையை. இப்பொழுது நீ என்னன்னா, நீயாவது போர் செய் என்றால் யாருமே உன் பக்கம் போர் செய்யவில்லை என்று நீனாக நினைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசுவதா? அஸ்வத்தாமன் பார்த்துங்க, அவன் மனதில் எந்த பயமும் இல்லை. மனதில் எது படுகிறதோ அதை உள்ளதை உள்ளபடி பேசிவிடுவார். இந்த கர்ணன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, துரியோதனன் இருந்தால் துரியோதனுக்கு சாதகமாக பேசும். அதாவது சமய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி பேச்சினை மாற்றி பேசுபவன் கர்ணன். அஸ்வத்தாமன் அப்படி அல்ல.
மனதில் இது தப்பு என்றால் அந்த தப்பினை அவன் யாராக இருந்தாலும் எதிரே பேசும் வல்லமை அஸ்வத்தாமனுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, என்னை பற்றியும் என்னுடைய தந்தையாரை பற்றியும் நாங்கள் பாண்டவர் பக்கம் போர் புரிகிறோம் என்பதை பற்றியும் எத்தனை வார்த்தைகளை மனது காயப்படும்படி பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது பார், இன்று என்னுடைய பராக்கிரமத்தை பார். உடனே பாஞ்சாலர்களை நான் இன்று தீர்த்து விடுகிறேன் என்று அஸ்வத்தாமன் தன்னுடைய முழு பராக்கிரமத்தை காண்பிப்பதற்காக திருஷ்டத்யும்னன் எதிர் நின்றான் அஸ்வத்தாமன் முன். இப்போ திருஷ்டத்யும்னனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் ஒரு போர் நடந்தது. பாப்பா ரெண்டு பேரும், ஏன்னா திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியாரின் சாவுக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தவன். அவன் தந்தையை கொல்வதற்கு முன்னால் அவன் மகனை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டத்யும்னனும் அஸ்வத்தாமனுக்கும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. மேலே 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 அன்றைய ராத்திரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது. கடோத்கஜன் முக்கியமாக என்ன ஆனான், அதை நாளை பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாஸ்.